நாடு மட்டும் அமைதியாக இருக்குது என்று சொன்னால் அது இந்தியா தான். அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதற்காகத்தான் நான் 10 வருஷங்களுக்கு முன்பு மோடி எங்கள் டாடி என்று சொன்னேன். இந்தியாவை காப்பாற்றுகின்ற ஒரு வலிமையான ஒரு தலைவன் யாருன்னா அது மோடி தான். அதை மாற்று கருத்தே கிடையாது. அவரை எதிர்ப்பவர்கள் கூட சிந்தித்து பார்த்து சொல்கிறார்கள், மோடி என்று சொன்னால் இந்தியா இன்றைக்கு 2ஆக 3ஆக சிதைந்திருக்கும். கேஸே 3 கோடி ரூபாய், செலவு 100 கோடி ரூபாய். அரசாங்கத்துக்கு செலவு 100 கோடி, கேஸ் எம்பிஆர் கேஸ் 3 கோடி. எங்கேயா உண்டுமா? இப்படி அரசு இப்படி எல்லாம் மோடி நினைச்சாருன்னா நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? அவர் நினைச்சாருன்னா திமுக மந்திரி ஒரு ஆள் வெளியே முடிவாங்க, பூராமே கராட்டம் பண்ணாங்க, எல்லாம் உள்ள இருப்பாங்க. அவர் சட்டப்படி போட்டு நினைக்கிறாங்க. தேசிய மருத்துவக்குழு அது டெல்லியா? போய் பேசி கொடுத்துருவோம். பட்டாசுக்காரங்க, பட்டாசு தெரிஞ்சவங்க, கஷ்டப்படுறவங்க, பிறர் வாழ்வதற்காக, பிறர் சிரிப்பதற்காக தங்கள் தங்கமேனி உடலை கருக்கி உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி, சிவகாசி பூமி, அது அக்னி பிளம்பு, அக்னி பூமி. அந்த மக்களுக்காக நீங்க செய்யுங்க. இஎஸ்ஐ மெடிக்கல் கல்லூரியை கொடுங்கன்னு சொல்லி பேசுவோம், உறுதியா வாங்குவாங்க. உடற்பாலியார் கேட்டால் கொடுப்பாங்க, நான் போனா கொடுப்பாங்க. எனக்கு மேல நல்ல மரியாதை வச்சிருக்கேன். எந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுநர் பார்க்க முடியாது. எனக்கு கூட்டு போய் விட ஆள் இருக்கு. அதையும் வாங்கி திருப்பி செவ்வாய்ச்சியில வந்து தொழிலாளி தான் இருக்கான். பாவம் தொழிலாளி, பட்டாசு விட்டு நடக்குது, தொழிலாளி தான் காரணம் சொல்லி அசோகம் சொல்லியிருக்காரு. இது என்ன நியாயம்? எந்த தொழிலாளியாவது தான் சாகிறதுக்காக குடும்பத்தை மறந்துட்டு தான் சாக நினைப்பாங்க? விபத்து நடக்குது, அதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு பட்டாசு பயிற்சி மையத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதை இன்னும் சிறப்பு வாய்ந்த ஆக்கி அதை வந்து அபிவிருத்தி பண்ணி அங்கு பயிற்சி எடுக்கக்கூடிய போர்மன்களை கொடுத்து விபத்து இல்லாத பட்டாசு, உயிரிழப்பு இல்லாத ஒரு பட்டாசை சிவகாசியில உருவாக்குவதற்கு கேடிஆர் பாலாஜி முனைப்போடு இருப்பார். எந்த ஒரு பட்டாசு தொழிலாளியும் இனிமேல் பட்டாசு விபத்தில் இறந்தார் என்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க நான் போராடுவேன். தொழிலாளி பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் காரணம் தொழிலாளி பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இங்க 5 லட்சம் பேர் வேலை பார்க்கிறாங்க, 1 கோடி பேர் மறைமுகமா வேலை பார்க்கிறாங்க. இந்தியா முழுக்க 3 கோடி பேர் வேலை பார்க்கிறாங்க. ஒரு கடைக்கு 5 பேர் இருக்காங்க. உண்டா இல்லையா? எண்ணி பாருங்க, 5 பேர் இருக்கா ஒரு கடைக்கு, 5 பேர் இருக்கா, 10 பேர். எத்தனை லாரி சர்வீஸ்ல பட்டாசு போகுது, எத்தனை வேன்ல பட்டாசு போகுது. 15 லட்சம் பேருக்கு நேரடியாக விளாக்குறாங்கன்னா நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இவங்க எல்லாம் மறைமுகமா விளாக்குறாங்க. எல்லாரும் விளாக்குறாங்க. சட்டப்படி வேளாக்கிறவங்களை போயிட்டு துன்புறுத்தி ஆய்வு என்ற போர்வையிலே துன்புறுத்தி பட்டாசு ஆலை அதிபர்களையும் பட்டாசு தொழிலாளிகளையும் மிரட்டுகின்ற பணி இனிமே நடக்கவே நடக்காது. தொழிலை நிம்மதியா சேர்க்கலாம். பட்டாசு தொழில சரியா நம்ம எல்லாம் ஒட்டப்பட்டு வந்திருக்கோம். கிராமத்துல படிச்சுட்டு ஓட்டப்பட்டத்துல படிச்சுட்டு இருப்போம். சரியா வந்து யூனிஃபார்ம் போட செய்ய முடியும். அங்கொன்று இங்கொன்று தப்பு நடந்தா கண்டுக்கிறாம அவனை காப்பாற்ற செய்யணும். அதுக்கு சஸ்பெண்ட் எல்லாம் உத்தரவு போட்டு சரி வராது. இனிமே சஸ்பெண்ட் மே மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பட்டாசு ஆலைகள் சஸ்பெண்ட் 3 பேச்சு இருக்காது. நீ சொல்றது கேட்டுங்க, 5000 பட்டாசு கடைகளுக்கு உரிமை வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். 2000 பட்டாசு கடைகளுக்கு உரிமை கேட்டு மனு கொடுத்திருக்காங்க. லைசன்ஸ் கேட்டு லைசன்ஸ் கொடுக்காம இருக்கு. வந்த உடனே 2000 கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பேன். அது போக இன்னும் 2000 கடைகள் கேட்கிற மாதிரி எனக்கு தகவல் இருக்கு. அவங்களையும் மனு கொடுக்க சொல்லி அபிஷேகம் போட சொல்லி அவங்களுக்கு உடனடியாக லைசன்ஸ் கொடுத்து சிவகாசி, சாத்தூர், விருநகர், சில்லித்தூர், அருப்புக்கோட்டை எங்க பார்த்தாலும் பட்டாசு கடை ஒரு 500 கடை இருக்கணும். நம்ம ஊருக்கார அப்பதான் ஹோட்டல் ஓடும், அப்பதான் லாட்ஜில் தங்க வருவாங்க, டீ கடையில் டீ நடந்து 2 வர ஓட்டு வியாபாரம் பார்ப்பான். ஊர் பிரகாசமா இருக்கும். ஒரு 12 மாசத்துல 3 மாசம் பட்டாசு வியாபாரி கூட வந்து நிற்பான். நம்ம ஊர் டெவலப் ஆகும். திருப்பூர் மாதிரி நம்ம ஊர் உலக அளவுல வந்து பனியை உற்பத்தி பண்றாங்க, மேல அனுப்புறாங்க. அதே மாதிரி பட்டாச வெளி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு, பட்டாசை ஏற்றுமதி கொண்டதற்கு எல்லா நடவடிக்கையும் மத்திய அரசோடு சேர்ந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் அவரோடு போய் டெல்லியில போய் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்து நடவடிக்கை எடுத்து நம்முடைய சிவகாசி பட்டாசு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான நடவடிக்கை முழுமையாக எடுத்து சிங்கார சிவகாசியை உருவாக்குவதால் எனது முதல் நோக்கம்.